பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் சங்கீதம் 37 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமேன். பாருங்க, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டோம்னா நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவர் நமக்கு செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி. நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் நடந்தால், நம்ம கேட்டது கிடைச்சா நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் நம்ம கேட்டது இல்லாமல் வேறு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம். ஆண்டவரிடத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் காண்பிக்கிறது இல்லை. அவர் நமக்கு செய்கிற நன்மைக்காக மட்டுமே நாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்லி பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் நம்ம இருப்போமே. ஆனால் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிற நமது தேவன், என் பிள்ளை எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னை நம்பி இருக்காளே, என்னை நேசிக்கிறாளே, என்னிடத்துல சந்தோஷமாக இருக்கிறாளே, முறுமுறுப்பை காட்டுறதில்லையே அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாய் நம்மை நேசிப்பார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். ஒருவேளை என்னுடைய நீண்ட நாள் ஜெபங்களுக்கு ஆண்டவரிடத்துலேருந்து பதில் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்களானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதையை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஆண்டவர் உங்களை நடத்துகிறார், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து செல்லுகிற பாதைகளை ஒவ்வொரு நாட்களும் சந்தோஷத்தோடு நீங்கள் கடந்து செல்வீர்களானால், எந்த சூழ்நிலை வந்தாலும் என் பிள்ளையாக தான் இருப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு அந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுப்பீங்களே, ஆனால் உங்களுடைய தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நீக்கி தடைகளை எல்லாம் மாற்றி உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏற்ற சமயத்திலே தர என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனால் எல்லா நேரத்திலும் எல்லா தேவைகளையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலையும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருங்க. உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.